திரு செல்வப்பெருந்தகை வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்க. காங்கிரஸோ இல்லை இந்தியா கூட்டணியை சார்பாக பேசக்கூடியவர்களோ அங்கே ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லோருமே எஸ்ஐஆர் நடைமுறை தான், தேர்தல் ஆணையம் தான் காரணம் இந்த பின்னடைவுக்கு, நியாயமாக தேர்தல் நடந்திருந்தால் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறாது அப்படின்னு சொல்றாங்களே. சார், கீழே விழுந்தாலும் வீசியில் மண்ணொட்டவில்லை அப்படிங்கறதான் கதை. இது தோல்வி அல்ல, படு தோல்வி. நான் தான் முன்னாடி உதாரணம் சொன்னேன். தேஜஸ்வி யாதவ் பின்னடைவு இப்ப சந்திச்சிருக்கார். மீண்டும் அவருடைய தொகுதியில் அப்படி வாக்கள் நீக்கப்பட்டிருந்தால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரா? ராகுல் காந்தியை தவிர்த்து தோல்விக்கான காரணத்தை வேற யாரும் சொல்லல. எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ராகுல் காந்திக்கு தெரியும், வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளவில்லை, வளர்ச்சி பணியை முன்னெடுக்கவில்லை, இந்த தேசத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறோம் தெரியும். அதனாலதான் அவர் உடனடியா காட்டுப்பகுதியில சுற்றுப்பயணம் போறது, வெளிநாடு செல்றங்கிற முயற்சியில அவர் கிளம்பி போயிட்டார். அதனால எஸ்ஐஆர் அப்படிங்கிற நடைமுறையை நான் திரும்பவும் சொல்றேன், 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2002, 2005 அப்புறம் மீண்டும் வந்திருக்கிறது. 12 பிஎல்ஏக்கள் கூட போறாங்க ஒவ்வொரு கட்சியில் இருந்தும். அவங்க அதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. கையில செல்போனோட பிஎல்ஓ வராங்க. அதுல அடிச்சு பார்த்தா எல்லா விவரங்கள் இருக்குது. அவங்களே அதை பதிவு செய்யறதுக்கும் எல்லா உதவியும் செய்யறாங்க. 3 முறைக்கு மேல் அவங்க திரும்ப திரும்ப வராங்க. தமிழ்நாட்டுல ஓட்டு ரொம்ப காஸ்ட்லி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மக்கள் விட்டுற மாட்டாங்க. ஒண்ணு இல்ல பீகார்ல குறித்தும் உத்தரப்பிரதேசம் குறித்தும் சொல்றேன். பீகார்ல என்ன அவங்க விமர்சனம் வச்சாங்கன்னா, இஸ்லாமிய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், பட்டியலினத்தை சேர்ந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அதே மாதிரி ஆர்ஜேடி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதா அவங்க குற்றச்சாட்டு. இப்போ பீகார்ல 30 நாள்ல நடத்தி முடிச்சிருக்காங்க. எவ்வளவு ஓட்டுகள் நீக்கப்பட்டது? 65 லட்சம் ஓட்டுகள். அதுல இறந்து போனவங்க எவ்வளவு? 22 லட்சம் பேர். புலம்பெயர்ந்தவங்க எவ்வளவு? 30 லட்சம் பேர். இரட்டை வாக்கு பெற்றவர்கள் எவ்வளவு? 7 லட்சம் பேர். ரொம்ப தெளிவா இருக்கு. இதே பீகார்ல அதான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், அங்க இருக்கிற ஆர்ஜேடி கட்சி ஆகட்டும், மற்ற கட்சிகள் ஆகட்டும், ஓட்டு வாக்கு இல்லைன்னு இருந்தா எப்படி அனுமதிச்சிருப்பாங்க, எப்படி விட்டுருப்பாங்க? எலெக்ஷன் கமிஷன் திரும்ப திரும்ப கேக்குது, நீங்கள் ஆதாரத்தோடு கொடுங்கள், இவங்களுக்கெல்லாம் வாக்கு இல்லைன்னு கொடுங்கன்னு கேக்குது. அதை கொடுக்க தயாராக இல்ல ராகுல் காந்தி. அதுவும் பேசுறாங்க. கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி மாநில அரசை சேர்ந்த அதிகாரிகள் களத்துல போய் அந்த ஃபார்ம் வாங்குறாங்க, அதை ஃபில் பண்றாங்க, அந்த நடைமுறைகள்லாம் இங்க நடக்குது. ஆனா சேர்க்கிறது நீக்கிறதுங்கிற நடைமுறைங்கிறது தேர்தல் ஆணையத்துல இருக்கு, அந்த கட்டுப்பாடு தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கு. அதனால இங்க இருக்கிற அதிகாரிகள் சேர்த்தாலும் நீக்கும் மாதிரியான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் நினைச்சா பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க விமர்சனமா இருந்தது. இல்ல சார், அப்படி இல்ல சார். ஆக்சுவலா இங்க இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொண்டு போய் இங்க இருக்கிற விஓ சார், அவர் அந்த 1 மாசத்துக்கு தேர்தல் அதிகாரியா இருக்கலாம். அதுக்கப்புறம் அவரு திரும்ப தமிழ்நாடு அதிகாரியா மாறிடுறாரு. அதனால அது ப்ராப்பரா அவர் செய்யணும். செய்ய தவறினால் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை உண்டு. மக்களை விட மாட்டாங்க. நீங்க கடந்த முறை தேர்தலில் கோயம்புத்தூர்ல பார்த்திருப்பீங்க, பல ஓட்டுகள் பிஜேபி ஆதரவு வாக்குகள் நீக்கப்பட்டது. யாரு நீக்கினாங்க? தேர்தல் கமிஷனா நீக்கி இருக்கும். அப்படி பார்த்தா பிஜேபி அண்ணாமலை அவர்கள் இங்க தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கணும். 75,000 வாக்குகளுக்கு மேல ஒரே வாக்கு இடத்துல 750 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. அப்படி ஒரு வேலையை பாஜக செய்ய நினைக்குமா? இல்ல தேர்தல் கமிஷன் செய்ய அனுமதிச்சிருக்க முடியுமா? இங்க இருக்கிற அதிகாரிகள் ரெண்டு பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்கிறேன். ரெண்டு பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்போம். திரு சிவபிரியன், எஸ்ஐஆர் நடைமுறை தான் பின்னடைவுக்கு தோல்விக்கு காரணம்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுல மாநில அரசு அதிகாரிகள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ற வேலையில நடக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் அதை ரிமூவ் பண்ணுது அப்படின்னா அவங்க தரப்புல ஒரு குற்றச்சாட்டு. உண்மையில களத்துல என்ன நடக்குது? எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து ஃபார்ம் ஃபில் ஆகி வந்தா கூட அதை நீக்கிற முடியுமா? வாக்காளர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பிளாட்டன்டான ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு நான் நம்பல, நிச்சயமா நம்பல. ஏன்னா அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க நிறைய இடங்கள்ல இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலேயே குழப்பமான சூழ்நிலை இருக்கு. அது ஒன்றும் அவ்வளோ ஸ்மூத்தா இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். நிறைய இடங்கள்ல யாருக்குமே அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது, அந்த ஃபார்ம்ல போட்டோ மாறி வருது, போட்டோ மாறுறது மட்டும் இல்லாம பேர் மாறி வருது. இப்ப என் பேரே மாறி இருக்கு.
எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அந்த குழப்பங்கள் நிறைய இருக்குது எஸ்ஐஆர்ல. இது எஸ்ஐஆரை பத்தி எனக்கு இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னால நீங்க ஏன் பண்ணணும், அது மட்டும்தான். மற்றபடி எஸ்ஐஆர்னால அந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான் பீகார்ல காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடியும் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் நிச்சயமா ஒரு பத்திரிகையாளரா நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு பத்திரிகையாளராக கூட எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. ரொம்ப வேலிடான விமர்சனங்களையே நான் 2-3 இங்க வைக்கிறேன். இப்ப எப்பவுமே எலெக்ஷன் கமிஷன் ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அப்சல்யூட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இவ்வளவு பர்சன்டேஜ் 69.66னா எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க, எந்தெந்த பூத்துங்கிற நம்பர்ஸ் கொடுப்பாங்க. பட் எலெக்ஷன் கமிஷன் சம்டைம்ஸ் நிறைய ஃபேஸஸ்ல லோக்சபாலேயே அந்த அப்சல்யூட் நம்பர்ஸை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சில ஃபேஸஸ்ல அப்சல்யூட் நம்பர்ஸ் கொடுக்கல. இது ஏன்? சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டா ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கிற கேள்விகள்லாம் ரொம்ப நியாயமான கேள்விகள், அதையெல்லாம் வைக்கணும். ஆனா எலெக்ஷன் கமிஷன் மீது இருக்கிற ஒரே குற்றச்சாட்டை, இந்த குற்றச்சாட்டை மட்டுமே எடுத்துக்கொண்டு இதனாலதான் நாங்க தோல்வி அடைஞ்சோம்னு சொல்றதெல்லாம் மக்கள் நிச்சயமா டார்கெட்டடா வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்றாங்கல்ல. சொல்லிருக்கணும், டார்கெட்டடா வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய வாக்காளர்கள், பட்டியலின வாக்காளர்கள், ஆர்ஜேடி காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்த வாக்காளர்கள் டார்கெட்டடா நீக்கப்பட்டிருக்காங்கன்னு தானே அவங்க விமர்சிக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா? இல்ல டார்கெட்டடா இல்ல. அந்த குற்றச்சாட்டுல கூட நீங்க முழுசா 12 லட்சம் பேர் எடுத்தா 12 லட்சம் பேருமே காங்கிரஸோட வாக்காளர்கள்லாம், அவங்க எல்லாமே இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு எப்படிங்கிறது எனக்கு புரியல. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஓட்டர்ஸை நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. நீக்கினது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. பெருமளவுல எப்படி அதை நீக்கி இருந்தாங்கன்னா, ஒரு போராட்டங்கள் வெடித்திருக்கும்ல. இல்ல ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மெம்பர்ஸை நீங்க நீக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல போராட்டம் நடக்குமா நடக்காது? நிச்சயமா ஒரு விஷயங்கள் நடந்திருக்குல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பிஎல்ஓ மட்டும் தனியா போகல. அந்த பிஎல்ஓவோட BLA 2 அப்படின்னு பார்ட்டிஸோட எலெக்ஷன் ஏஜென்ட்ஸும் போறாங்க. அப்போ உங்களுக்கு பார்ட்டியில கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா நீங்க இல்ல இவரை நீக்க கூடாது, இவருக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு அந்த பார்ட்டியில இருக்கிற BLA 2 சொல்லணும் இல்ல. அப்போ உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அங்க இல்லைங்கிறதும் புரியுது இல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா 22,000 பூத்ல கிட்டத்தட்ட ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் பூத் லெவல் ஏஜென்சி இல்ல. அப்ப நீங்க எப்படி அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியும். அப்ப நீங்க முதல்ல எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்லுங்க, நியாயம் இருந்தால் அந்த குறையை சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க, சுப்ரீம் கோர்ட் அதை பார்க்கல. ஆதார் கார்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனுங்கிறது தவறு தான். ஏன்னா ஆதார் கார்டை எல்லாத்துக்குமே நீங்க ஆதார் கார்டை கம்பல்சரி ஆக்கிட்டு, ஆனா கடைசியில ஒரு சிம் கார்டு வாங்கினாலும் ஆதார் கார்டு வேணும், ஆனா ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு ஆதார் கார்டை நான் ஒத்துக்க மாட்டேன்னா அது நியாயம் இல்லை. அந்த விமர்சனங்கள்லாம் நீங்க எலெக்ஷன் கமிஷன் மேல வைக்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் நடக்குது, பெரும் குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸா தான் அது இருக்குது. ஆனா எந்தெந்த கட்சிகளுக்கு பூத் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அவங்க எல்லாம் பயப்படாம ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க, ஒரு பக்கம் லீகல் ஃபைட்டுக்கு போறாங்க, இன்னொரு பக்கம் அந்த கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கீழே போய் மக்கள் கிட்ட ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய வாக்காளர்கள்னா அந்த வாக்காளரை நான் என்லிஸ்ட் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் மேல இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை இல்லைன்னு யாருமே சொல்லல. எலெக்ஷன் அது மட்டுமே காரணம் இல்ல, அது மட்டுமே நீங்க எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா எப்படி மட்டுமே ரொம்ப நாள் குறை சொல்லிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி தான் இது ஆகும். ரகு என்ன கேட்பேன், ஏன்னா ஒரு ரிசல்ட்ல இங்க நின்றுது அப்படியே எஸ்ஐஆர் நடவடிக்கை தேர்தல் ஆணையம் தான் அப்படின்னு, அதுக்கப்புறம் அது கூட்டணி தொடர்பாக உள்ள நடவடிக்கைகள், சோஷியல் இன்ஜினியரிங், அப்புறம் இவங்க அறிவிச்ச இலவசங்கள், இதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்த ஒரு நடவடிக்கைங்கிறதே விவாத பொருளாக மாறிடுச்சு. நீங்க இதை எப்படி பாருங்க? சிவப்பிரியன் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை பற்றி தெளிவாக சொன்னார். நானும் அதான் சொல்கிறேன். எஸ்ஐஆருக்கு டைம் இல்லை, அதுக்கு இன்னும் நிறையா நம்மளுக்கு கால அவகாசம் வேணும், அவசர அவசரமாக செய்யக்கூடாது, சிம்பிளிஃபை பண்ணணும், அதில் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஜென்ரலாகவே ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிக்கு நம்பகத்தன்மை வேணும்னா அவங்க டிரான்ஸ்பரண்டாக நடக்கணும், எது கேட்டாலும் கொடுக்கணும். அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் காங்கிரஸ் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட பிரச்சனையே கிடையாது, இந்த எஸ்ஐஆர்னால பிரச்சனை, அதுக்கு முன்னாடி இவிஎம்னால பிரச்சனை, இப்படி சொல்றது அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணேன்னா
நான் வந்து கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கணும், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். இல்ல உலகமே தப்பு பண்ணுது, நான் சரியா தான் இருக்கேன்னு சொன்னா நான் எப்படி முன்னேறது? அதே தான் காங்கிரஸுக்கும். ஃபண்டமெண்டலி சம்திங் ராங் வித் பார்ட்டி. நம்ம ராகுல் காந்தி இருக்காரு, அதனால அந்த கட்சிக்கு ஏதோ நடக்கும், அவர் பாப்புலரா இருக்காங்க போல இருக்கு, போற இடத்துக்குலாம் கூட்டம் வருது, தேஜஸ்வி அதுவும் ஒரு பாப்புலர் ஃபிகர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அங்க, அதுதான் உண்மை. பீகார்ல அவங்க ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஜெயிக்கிறதுக்கான ஒரு உள்கட்டமைப்பு அவங்களுக்கு இல்ல. ஆட்சி பொறுப்புல இல்லாத காலகட்டத்துல ஒரு கட்சிக்கான முக்கியமான வேலை வந்து கட்டமைப்பை பலப்படுத்துறது. எக்ஸாக்ட்லி. அதாவது 2000 வேலையை செய்யலையா அவங்க? ஆமா, 2024 தேர்தல்ல என்டிஏங்க கிரெடிட்டபிளா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரொம்ப சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைச்ச பீகார்ல சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்பவே அவங்க முடிச்சுட்டு இருந்திருக்கணும், அவங்களுடைய எலெக்ஷன் ஒர்க் அப்ப ஆரம்பிச்சிருக்கணும். உண்மையிலே திமுக தாங்க எடுத்துக்காட்டு எல்லாருக்குமே. இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் திமுக வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ப்ரொஃபஷனலா ஒரு பார்ட்டி எப்படி இயங்குறது, சிவபிரியன் சுட்டி காமிச்ச மாதிரி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, பப்ளிக் ஃபோரத்துல அல்லது போராட்டம் பண்றாங்க, எஸ்ஐஆர் தேவையில்லை. ஆனால் களத்துல சும்மா தூங்கிட்டு இருக்காங்களா? அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் செய்யணும். நீங்க நாளைக்கு கோர்ட்ல உங்களுக்கு ஆதரவா, உங்களுக்கு ஃபேவரபிளா ஒரு வேர்டிக் வரல, எஸ்ஐஆர் கேன் கண்டினியூன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்பவே இடைக்கால உத்தரவாகவே நீதிமன்றம் தடை பண்ணல. ஒரு மாசம், அதாவது 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, நம்ம இப்போ ஒரு 10 நாள் ஆயிடுச்சு ஆல்ரெடி. சோ அதுக்கான வேலையை செய்யணும் நீங்க. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, வரதெல்லாம் திமுக, அவங்க மட்டும் தான் களத்துல இருக்கிறாங்க, அவங்க மட்டும் தான் ப்ரொஃபஷனலா இந்த ஒர்க் பண்றாங்க. அதை செஞ்சாகணும். அதை செய்யாம நீங்க எப்ப பாரு மத்தவங்க மேலேயே நீங்க ஒரு பழியை போட முடியாது. அது ராகுல் காந்தி சொன்னாலும் அது நியாயம் கிடையாது. அதுல சில குளறுபடிகள்னால உங்களுக்கு சில வாக்குகள், சில ஆயிரம் வாக்குகள் பாதிச்சு மேஜர் சங்க்ல சொல்றாங்க. 17 லட்சம் செல்வ பிறந்தகை சொல்றாருல, 65 லட்சம் அப்படின்னு. நான் என்ன கேக்குறேன், 2020 எப்படி ஜெயிச்சாங்க? அப்பவே ஒரு 15 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாரு. இது 20 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு நிதிஷ்குமார். எப்படி 4 டேர்ம் 5 டேர்மா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு? நீங்க ஏன் அப்ப எஸ்ஐஆர் கிடையாது இல்ல, 2020 எஸ்ஐஆர் கிடையாது இல்ல, ஏன் அப்ப காங்கிரஸ் வந்து 70 சீட்டு வாங்கிட்டு 19 சீட்டு ஜெயிச்சுது? இப்போ படு மோசமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நான் இந்த கேள்விகளை அவங்களே ரிவ்யூ பண்ணிக்கணும்ன்றேன். ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். நிதிஷ்குமார் மேல மக்களுக்கு வெறுப்பு இல்லை, அவருக்கு குட்வில் இருக்கு, பெண்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு, மத கலவரம் யூபி மாதிரி இல்லை. அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவர் என்ஷூர் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன், ஹெல்த்தில், ரோட்ஸில், எலக்ட்ரிசிட்டியில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காரு. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அளவுக்கு இல்லைன்னா கூட அவர் ஒரு ஸ்டெபிலிட்டி என்ஷூர் பண்ணியிருக்காரு. அவர் மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் இல்லையா? அப்புறம் நீங்க வந்து யாதவ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுனால மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு பிரச்சனை இருக்குது. நம்மளுக்கு வந்து இன்செக்யூர் ஆயிடுமோன்னு நினைக்கிறாங்க, ஒரு கம்யூனிட்டி டாமினேஷன் வருமானு நினைக்கிறாங்க, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருமானு நினைக்கிறாங்க. காங்கிரஸுக்கு லோக்கல் லெவல்ல தலைவர் இல்லை, கட்சியை அடுத்துக்கடுத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு அங்க லீடர்ஷிப் இல்ல. ராகுல் காந்தி மட்டுமே போதுமா? எலெக்ஷன் சமயத்துல 3 வாட்டி போவாரு. யாதவ் நான் யாதவ் போலரைசேஷன் அது பிஜேபி ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது சிறப்பானா அதுதான் ஐடியல் நான் சொல்லல, பட் எலக்ட்ரல் பெனிஃபிட்ஸுக்காக அந்த வேலையை கரெக்டா செய்யறாங்க. ஹரியானால ஜாட்ஸ் நம்பி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னு நினைச்சாங்க காங்கிரஸ். ஜாட்ஸ் மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா ஓபிசி கம்யூனிட்டியும் ஒருங்கிணைச்சு ஓபிசியை சேர்ந்த சைனியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கி அவங்க எலெக்ஷன்ல அறுவடை பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிரால அதை பண்ணாங்க. மராட்டா கம்யூனிட்டி காங்கிரஸ் நம்மளுக்கு, இவங்க பிஜேபி நம்மளுக்கு எதிரி, நம்மளுடைய முதல் எதிரி ஃபட்னவிஸ் அப்படின்னு அவங்க பப்ளிக்கா சொல்றாங்க. இப்பயும் அந்த போராட்டத்தில் இருக்கிற அவர் அந்த மராட்டா தலைவரை தான் சொல்றாரு. ஆனாலும் எப்படி ஜெயிச்சாங்க, எப்படி ஸ்வீப் பண்ணாங்க? இதுல இருந்து காங்கிரஸ் பாடம் கத்துக்கணும். நீங்க வந்து சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறது வேற, ஆனா களத்துல நிலவரம் வேற. இப்ப காங்கிரஸே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னாங்க. பீகார்ல அவங்க சீட்டு கொடுத்ததுல பெரும்பான்மையானவங்க அப்பர் காஸ்ட். அப்புறம் என்ன சோசியல் இன்ஜினியரிங் கேட்கிறேன். ஏன்னா அப்பர் காஸ்ட் ஓட்டு ஏற்கனவே பிஜேபிக்கு போகுது. நீங்க உங்களோட எல்லா வேட்பாளரையும் அப்பர் காஸ்ட் போட்டா கூட அவங்க பிஜேபி, மக்கள் பிஜேபி தான் ஓட்டு போட போறாங்க. மாயாவதி அதை ட்ரை பண்ணி தானே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையே உத்தரப்பிரதேசம். இல்ல எல்லா இங்க ஒர்க் அவுட் ஆகுது, இன்னொரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லல. பட் நீங்க செய்யறதை சின்சியரா பண்ணணும். இல்ல மாயாவதி அங்க அததான் ஒரு சமயத்துல பண்ணி பார்த்தாங்க, ஒரு சமயத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க தனியாவே ஆட்சி பண்ணாங்க இல்லையா, ஒரு தலித் கட்சி. அப்பர் காஸ்டுக்கான ரெப்ரசன்டேஷன் அவங்க கூட்டுறதுன்றது அவங்களுக்கு பெருசா அவங்களால அறுவடை பண்ண முடியல. அது கண்டினியூஸா பண்ண முடியல. ஏன்னா இது வந்து சாதியில ஊறின சமுதாயம் நம்மளுடைய நாடு. அது ஓரளவு அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்தா பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அதுல இருந்து விலகி வந்துருவாங்க. பட் காங்கிரஸ், என்னுடைய பார்வை என்னன்னா, காங்கிரஸ் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் மேல, எஸ்ஐஆர் மேல, இவிஎம் மேல இதே மாதிரியே பழி போட்டு இருக்க கூடாது. கர்நாடகால எப்படி ஜெயிச்சாங்க, தெலுங்கானால எப்படி ஜெயிச்சாங்க, தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிச்சாங்க? இங்கெல்லாம் பண்ண முடியாது, அங்க மட்டும் பண்ண முடியுதா? எஸ்ஐஆர் முன்பு பின்புன்னு பிரிப்பு. அதான் சொல்றேன். இப்ப எஸ்ஐஆர் முன்பு இருக்கும்போது பீகார்ல எப்படி ஜெயிச்சாங்க?